அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது கூட்டணி குறித்து பேசவில்லை என இபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருந்தார். எது குறித்து என்றால், நேற்று அமித்ஷா அவர்களை மூத்த நிர்வாகிகளோடு இபிஎஸ் அவர்கள் சந்தித்து உரையாடியிருந்தார். இது குறித்த கேள்விக்கு தான் அவர் சொன்னது, கூட்டணி குறித்து நாங்கள் பேசவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். கூட்டணி பற்றி தேர்தல் நேரத்தில் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருந்த போதே அமித்ஷா அவர்களும் ஒரு கருத்தை பகிர்ந்திருந்தார். அது வந்து 2026 தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி அப்படின்ற கருத்தை பகிர்ந்திருந்தார். இந்த இரண்டு கருத்துக்களை ஒட்டியே தான் நம்ம தலைப்பையும் கட்டமைத்திருக்கிறோம். அமித்ஷா இபிஎஸ் சந்திப்பினுடைய பின் அரசியல் என்ன, இதுதான் தலைப்பு. நான் சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். வலதுசாரி ஆதரவாளர் திரு நித்யானந்தன் அவர்கள் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் வணக்கம். திரு ஜென்ராம், இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் இணைய இருக்கிறார். அதே போல ஒருங்கிணைப்பு குழு திரு புகழேந்தி அவர்களும் இணைய இருக்கிறார். அவர்களையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். திரு ஜென்ராம், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். நேற்று இந்த சந்திப்பு நடந்தது. இது பற்றி முதல்வர் சட்டமன்றத்திலே ஊடகமாக சொல்றார். ஆனால் காலையில் அவர் மறுக்கிறார், அப்படி இல்லை அப்படின்னு. மாலையில் சந்திப்பு நிகழ்கிறது. வெளியில வந்து 2 பேட்டி கொடுக்கிறார். ஒன்று, நாங்கள் தமிழ்நாடுக்காக கோரிக்கைகள் வைத்தோம்ன்றதும், கூட்டணி குறித்து நாங்கள் அப்பதான் முடிவு செஞ்சுக்கலாம், இப்போ ஒன்றும் அதுக்கான அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றது. இன்னொரு புறம் இந்த சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிற போதே அமித்ஷா அவர்கள் என்டிஏ ஆட்சி 26 அப்படின்னு இந்த புள்ளிகளை எல்லாம் இணைக்கிற போது இந்த சந்திப்பின் பின் அரசியலா நீங்க எதை புரிஞ்சுக்கிறீங்க? அதிமுக அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்கு, என்டிஏ ஆட்சி வரும் அப்படின்னு உள்துறை அமைச்சர் போல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இவர் வந்து அப்ப என்டிஏ ஆட்சி வரும் அப்படின்னு சொல்றாருல, அதுல அதிமுக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பத்தி அவர் கிளாரிஃபை பண்ணணும்ல. எதுவுமே கிளாரிஃபை பண்ணாம அமைதியாக இருக்கிறார் என்றால் அவர் அதை ஏற்கிறார் என்றுதான் பொருள். ஆனா அதை வந்து இன்றைக்கே சொல்வதில் அவருக்கு தயக்கம் இருக்கு, அதனால அவர் சொல்லாம இருக்கிறாரு. 96 காங்கிரஸோடு அதிமுக கூட்டணி வைக்கும் போது அதிமுக கூட்டணியை காங்கிரஸ் ஏற்றது. ஏற்ற உடனே காங்கிரஸ் தலைமையகத்தில் சத்தியமூர்த்தி பவன்ல தொண்டர்கள் கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தினார்கள். நரசிம்மராவ் படத்தை அடிச்சாங்க. இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் நடந்தது. அந்த மாதிரி தான் தொண்டர்கள் மத்தியில், அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி குறித்து ஒரு பார்வை இருக்குது. அதை சமாதானப்படுத்துவதற்கு கால அவகாசம் கோரி நிற்குது அதிமுக. அதனால இன்னும் 6 மாசம் கழிச்சு சொல்றேன், இன்னும் 1 வருஷம் இருக்கு தேர்தலுக்கு சிறிது நாட்களுக்கு முன்னால நாங்க சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி செய்திகளை எல்லாம் அவர். உங்க பார்வையில கூட்டணி பற்றி தான் பேசியிருக்காங்களா நேற்று சந்திப்பு? கூட்டணியை தவிர வேறு எதை பற்றி பேசுவதற்காகவும் இவர் போக மாட்டாரு. வேறு பேசுவதற்கு விஷயங்கள் இருக்கு, அதை பற்றி உறுதி செய்யாம நம்ம பேச முடியாது. அவர் தலையில நெருக்கடிகள் நிறைய இருக்குது. அந்த நெருக்கடிகள்ல பாஜகவினுடைய கருணை பார்வை தேவை இருக்குது. அவருடைய நண்பர் வீட்டில் ரெய்டு நடந்திருக்குது, அவருடைய உறவினர் வீட்டில் ரெய்டு நடந்திருக்குது. இப்படி பல்வேறு நெருக்கடிகள் இருக்கு. அது தவிர தமிழ்நாடு அரசு போட்ட வழக்குகள் அவர் மேல இருக்கு. அதனுடைய நீட்சியாக சுப்ரீம் கோர்ட்ல பிரச்சனை இருக்கு. கட்சி தொடர்பான வழக்கு தேர்தல் ஆணையத்தில் இருக்கு. இப்படி அவருக்கு நெருக்கடி கொடுக்கும் விதமாக பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன. அதுல பாஜகவின் ஆதரவு தனக்கு தேவை என்று கேட்கறதுக்காக போயிருக்கலாம். மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்காக ஒரு நீண்ட பட்டியலே கொடுக்கிறாரு. இப்ப டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்கு, போதைப் பொருள், இதெல்லாம் நான் சொன்னேன், விரிவா சொன்னேன். அமித்ஷா அவர்கள் வந்து நல்லா கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றது, நீங்க அதை ஏத்துக்கலையா? அந்த கூட்டணி கணக்கு தான் பேசப்பட்டது. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் ஏத்துக்கல. அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் இங்கேயே செய்து, இங்க மூவ்மெண்ட் நடத்தி, இங்க அது குறித்து போராட்டம் நடத்தி, அதுக்கு பிறகு பல வேலைகளை செய்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் புகார் கொடுத்தாருன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு பள்ளி சிறுவனை போல அங்கே போய் இங்கே இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்வது அப்படிங்கிறத ஏற்க முடியல. அது வந்து இயல்பாக அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. அதனால அவர் மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசினேன்னு சொல்லக்கூடிய பட்டியலை
நீங்க ஏற்கலாம். அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. 21 எடுத்துக்கிட்டாலும் இதே மாதிரி தான் முன்பு அப்போ திரு எல்முருகன் அவர்கள் இருந்தப்பெல்லாம் இந்த பேச்சு அடிபட்டுச்சு. என்டிஏ ஆட்சி முதல்வர் வேட்பாளரை நாங்க தான் முடிவு செய்வோம் அப்படின்னப்ப கடுமையான எதிர்வினை வந்தது. அதிமுக தலைமையில தான் கூட்டணி, என்டிஏ எல்லாம் தமிழ்நாட்டில் கிடையாது, நாங்க தான் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனா இப்படி ஒரு பேச்சுவார்த்தை அல்லது ஒரு சந்திப்பு நடக்குது, அந்த டைம்லயே அமித்ஷா அவர்கள் அப்படி ட்வீட் போடுறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குமா? என்ன செய்தியை சொல்ல வர்றாரு? ஃபிக்ஸ் பண்றாரு, எடப்பாடி பழனிசாமியை ஃபிக்ஸ் பண்றாரு, தன்னை விட்டு எங்கும் நகர விடாமல் ஃபிக்ஸ் பண்றாரு. அவர் அதை மறுத்து எதுவும் சொல்ல முடியாம அதை ஏற்றுக்கொண்டு வருகிறார். அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சில நண்பர்கள் சொல்றாங்க. இல்லாம இருக்கலாம், ஆனா அவருக்கு அதை தவிர வேற வழியே இல்லை. தேசிய அப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்வதும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு யார் வேண்டுமானாலும் வாங்கன்றாங்க. அதிமுகன்றதுதான் பெரிய கட்சி. இப்ப இங்க கூட்டணி அமைக்கணும்னா அதிமுகவை தான் நாடணும். ஆனா அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு யார் வேணாலும் இங்க வரலாம்னா இப்ப எப்படி பேச்சுவார்த்தை உங்கள் பார்வையில்னா என்டிஏக்குள்ளதான் அதிமுக போகுதா? என்டிஏக்குள்ளதான் அதிமுக போகுது. என்டிஏக்குள்ள அதிமுக மட்டும் போல, அதிமுக இப்போ நிதிஷ்குமார் கட்சி மாதிரி அந்த என்டிஏக்குள்ள போகுதுன்னா சிராக் பாஸ்வான் மாதிரியான கட்சிகளும் அதே கூட்டணிக்குள்ள போகும். அதையெல்லாம் பற்றி அவர்கள் இருக்கக்கூடாது கூட்டணிக்குள்ள அப்படின்னு சொல்வதற்கான அதிகாரமோ உரிமையோ அதிமுகவுக்கு இருப்பதாக நான் நினைக்கிறேன். பாஜக தலைமை தான், பாஜக தலைமையில சிராக் பாஸ்வான் போல தினகரன் வரலாம். அவங்க சில தொகுதிகளில் அதிமுகவை ஆதரிக்கலாம், சில தொகுதிகளில் பாஜகவை ஆதரிக்கலாம். ஆனா எடப்பாடி விரும்புகின்ற ஆட்களை ஆதரிக்காமல் போகலாம். கூட்டணி ஆட்சி அப்படின்ற முடிவுக்கும் வந்துட்டாங்களா? அப்படிதான் இருக்கு. கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கும் அதிமுக இதுவரைக்கும் பேசிட்டு இருந்த மாதிரி பேசுதா? இப்போ கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லுதா? எந்த ரியாக்ஷனும் இல்லைல்ல. பாரதிய ஜனதா கட்சி முன்வைக்கக்கூடிய எந்த கருத்துக்கும் எந்த எதிர்வினையும் இல்லைன்னா பாஜகவின் தலைமையை அப்படியே கைகூப்பி ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு தானே பொருள். இப்போ உங்கள் பார்வையில கூட்டணி தான் பேசப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட இந்த டேர்ம்ஸ்குள்ளதான் காட்சிகள் நகரும்னு நம்புறீங்களா? ஏன்னா இபிஎஸ் சொல்ல எது வேணாலும் நடக்கலாங்க, இப்ப நாங்க 2019 எப்படி நடந்தது அது மாதிரி எப்படி வேணாலும் அப்படின்னு சொல்றதை நீங்க ஏத்துக்கல. இதுதான் சாய்ஸ் பாஜகவிடம் தான் இருக்கு, அதிமுக கையில இல்ல. அதனால அதிமுக கூட்டணிக்கு வேண்டாம் என்று பாஜக முடிவு செஞ்சதுன்னா அந்த கடைசியில அதிமுகவை கழட்டி விடும். இரண்டாவது இடத்துக்கு தானும் தனது கூட்டணி கட்சிகளுமே வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்ததுன்னா அவங்க அப்போ அதை செய்வாங்க. அதிமுகவினுடைய சாய்ஸ் அதுல எதுவுமே இருக்கிறதாக நான் நினைக்கல. நித்யானந்தன், உங்கள் பார்வை என்ன? நேற்றைய சந்திப்பு இது தமிழக கோரிக்கைன்னு பாக்குறீங்களா இல்ல கூட்டணி கணக்கா? இதுல அமித்ஷா அவர்களோட ட்வீட் என்ன செய்தியை சொல்லுது, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நேர்பட பேசு நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைக்கு தான் சந்தித்திருக்கிறார்கள். சந்தித்தவர்கள் இருவருமே கூட்டணி என்று சொல்லவில்லை. எடப்பாடி அவர்கள் பேசுகின்ற பொழுது தமிழகத்தினுடைய அலங்கோலங்களை உள்துறை அமைச்சரிடம் சொல்வதற்காகத்தான் நான் சென்றேன் என்று அழுத்தமாக பத்திரிகையாளர் மத்தியிலே சொல்லுகிறார். கூட்டணி குறித்து பேசவில்லை என்று எடப்பாடி அவர்கள் சொல்லுகிறார்கள். நீங்க அதை உங்களுக்கு அதுதான் இல்ல இல்ல, நான் ஐ அம் ஜஸ்ட் ஸ்டேட்டிங் தி ஸ்டேட்மென்ட். அதெல்லாம் சொல்லி எல்லாம் வந்துருச்சு. ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்னுடைய கருத்து நான் வரேன். இந்த பின்னணி சொன்னாதான் என்னுடைய கருத்து என்னன்னு புரியும். அது மாதிரி அண்ணாமலை அவர்கள் கூட அதிகாரப்பூர்வமான தகவல் எனக்கு கிடைக்கும் வரை நான் எந்த அதிகாரப்பூர்வம் சொன்னால் அது தவறாக போய்விடும். எனவே நான் எதையும் சொல்ல விரும்பவில்லை. எனக்கு தகவல் வந்த பிறகு நான் வெளியிடுகிறேன் என்று சொல்லிவிட்டார். சந்தித்தது அண்ணாமலை அல்ல, சந்தித்தது அமித்ஷாவும் எடப்பாடியும். ஏதேனும் உண்மைகளை அவர்கள் வெளியே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்று அமித்ஷா சொல்ல வேண்டும் அல்லது எடப்பாடி சொல்ல வேண்டும். அமித்ஷா அவர்கள் ஒன்ன சொல்லியிருக்கிறாங்க, 26ல என்டிஏ கூட்டணி. இல்ல, என்டிஏ கூட்டணி என்றால் அதிமுக அந்த என்டிஏல இருக்கும்னு அமித்ஷா சொல்லலையே. எடப்பாடி என்ன சொன்னாரோ அந்த நிலையில தான் அவரும் சொல்லியிருக்காரு. ஆனா என்டிஏ கூட்டணி அமையும். அப்போ அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது திரு ஜென்ராம் அவர்கள் அதுல அதிமுக இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். ஆமா, ஆனா பாஜக தலைமையில தான் அணி. இல்ல, நீங்க அது தவறா பாருங்க. அண்ணாமலை அவர்கள் தொடக்கத்திலிருந்தே பாராளுமன்ற தேர்தல் என்று வருகின்ற பொழுது அது எங்களுடைய தேர்தல். சரி, என்டிஏக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தான் தலைமை தாங்குவார். தமிழகத்திலே கூட சட்டமன்றம் என்று வருகின்ற பொழுது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய எந்த கட்சியோ அந்த கட்சி சட்டமன்றத்தில் தலைமை தாங்கலாம். என்டிஏனுடைய தலைவராக தமிழகத்தில் அங்கதான் சிக்கல். இப்ப சரியா வந்தீங்கல்ல, 21லும் இதே சிக்கல் தான் வந்தது. இப்ப 26க்கு தானே நடக்குது தேர்தல். 26 பத்தி தானே அமித்ஷா அவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்ப 26ல் அதிமுக தலைமையில் அப்படிலாம் வார்த்தைகள் இல்லை.
என்டிஏ தலைமையில் என்டிஏ கூட்டணி ஆட்சினா அதுக்கு என்ன பொருள்? நான் என்னுடைய கருத்து தான் நீங்க கேட்டீங்க. இப்போ தான் எங்க கருத்து தொடங்கி இருக்கேன், அவ்வளவுதான். சரி சரி. அதனால எடப்பாடி அவர்கள் கடந்த முறை தேர்தலின் போது மோடி அவர்களை சந்தித்தார்கள். சரி. சந்தித்து இங்கே வந்த பிறகு கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். டெல்லியிலே கூட்டணி பலமாக சேர்ந்து விட்டோம் என்று சொன்னார்கள். எனவே அங்கிருந்து இங்கே வருவதற்குள் என்ன கணக்கு அவர் போட்டாரோ அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். தமிழகத்தில் உள்ள எந்த அரசியல்வாதிக்கும் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே எந்த நேரத்தில் எடப்பாடி எதை சொல்வார் என்பது தெரியாத ஒரு சூழ்நிலையிலே தான் எடப்பாடி தமிழக அரசியலில் இருக்கிறார் என்பதுதான் கடந்த 3-4 ஆண்டுகளாக நாம் பார்த்து கொண்டு வருவது. இப்ப சமீபத்திய போக்கை எப்படி இப்ப புரிஞ்சுக்க? சமீபத்திய போக்கு இரண்டு பக்கமும் நான் பார்க்கிறேன். ஒரு அரசியல் விமர்சகர் என்ற முறையில், நீங்க வலதுசாரின்னு போடுறீங்க, இருந்தாலும் நான் ஒரு அரசியல் விமர்சகராகத்தான் பார்க்கிறேன். அரசியல் விமர்சகர் என்ற முறையில் இரட்டை இலை இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த இரட்டை இலையை பெறுவதற்கான நயவஞ்சகமா என்ற கேள்வி கூட எழக்கூடும். கூட்டு என்று பேசி கடைசி வரை இரட்டை இலை பெற்ற பிறகு இந்த தேர்தலுக்கு பிறகு இரட்டை இலை இந்த அதிமுக தான் செய்கிறோம், அது எடப்பாடி தான் தலைமை தாங்குவார் என்ற ஒரு கணக்கு அவரிடத்தில் இருக்கிறதா? இது என்னுடைய ஐயன்தான். என்ற கணக்கு இருக்கிறதா? ஆக இந்த நயவஞ்சகமா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணமா? இந்த ரெண்டு கேள்வியை நான் கேட்கிறேன். அதான் இபிஎஸ் அவர்களே சொல்றாங்களே, எங்களுக்கு எதிரி திமுக தான். இதுவரை திமுகவை எதிர்ப்பதற்காக நாங்க யாரோடு வேண்டுமானாலும் கூட்டணி அமைப்போம். உண்மைதான். இபிஎஸ் அவர்கள் கடந்த காலங்களிலே எங்களுக்கு எதிரி திமுக என்று வெளியே சொல்லுகின்ற நேரத்தில் அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு பங்காளிகள் மூன்றாவது ஆள் உள்ளே வரக்கூடாது என்ற கருத்திலே தான் உடன்பட்டிருந்தார். அதை அப்படி பேசக்கூடாது என்று அவர் கண்டிக்கவில்லை. நீங்க திரு நித்யானந்தன், உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இதை முழுமையா நம்ப முடியல, இந்த கூட்டணி எல்லாம் நம்ம நம்ப முடியலன்ற ஒரு இடத்துக்கு அனுபவத்தினால சொல்லுகிறேன். இப்போ மனமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் என்று சொல்வார்கள், தனக்குள்ளே சோதித்து பார்த்திருக்கலாம். நாம் தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோமே, இப்படியெல்லாம் நாம் செய்யலாமா என்று எடப்பாடி கூட நினைக்கலாம். அவரும் மனிதர் தான். நான் எனக்கு எழக்கூடிய சந்தேகமும் இருக்கு, ஒரு நெருக்கடியும் அவருக்கு இருக்கலாம். அப்படி அவருக்குள்ள நெருக்கடி நீங்கள் அப்படி ஒரு நெருக்கடி இருக்குன்னா அதற்குள்ளாகவே அமித்ஷா அவர்கள் என்டிஏ ஆட்சி 26 என்டிஏ ஆட்சி அப்படின்னு சொன்னது இங்கு மட்டும் இல்ல, கோவைக்கு வந்திருந்த போதும் அதை பேசுறார். என்டிஏ ஆட்சின்னு பேசுறாரு அப்படின்னா ஒரு நெருக்கடியை பாஜக அதிமுக கொடுக்குதா? ஜென்ராம் அவர்கள் சொல்றாங்க இது எல்லாமே பாஜக தான் இனி டிசைட் பண்ண போகுது, அதிமுகவுக்கு அதுல பெரிய ரோல் இருக்காதுன்றதை எப்படி புரிஞ்சுக்க? பாஜக தான் கடந்த முறை நம்முடைய கூட்டணியை முறித்து கொண்டது அதிமுக தான், முடிவு செய்தது அதிமுக தான். அவர்களுக்குள்ள அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. அதனால அந்த சந்தேகத்தை நான் கிளப்புறேன். இப்போ நித்யானந்தன் சொல்றது அவர் வரலாற்று ஓட்டத்துல சொல்றார். இப்போ இபிஎஸ் அவர்கள் இருந்துட்டு வெளியில முடிவெடுத்தாங்க. அப்போ முடிவெடுக்கிற அதிகாரம் அவர்கிட்ட இருக்குன்ற ஒன்னையும் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்னு, இதெல்லாம் செட்டில் பண்றதுக்காக அப்படி ஒரு தந்திரமா அவர் வார்த்தையை தவிர்த்தலாம், நயவஞ்சம்ன்ற வார்த்தையை தவிர்த்துட்டு ஒரு தந்திரமாக அப்படி காய்களை நகர்த்துறாரா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இல்ல இபிஎஸோட ஒரு ராஜதந்திரமா கூட யோசிக்கலாம் இல்லையா? அதாவது பொலிட்டிக்கலா வரக்கூடிய கேம்பிளிங்ல என்ன மாதிரி வேணாலும் முடிவெடுக்கலாம், பர்சனலா வரக்கூடிய கேம்பிளிங்ல அப்படிலாம் முடிவெடுக்க முடியாது. அவருக்கு ரொம்ப நெருக்கமான 2 பேருடைய வாழ்க்கை ஆடிட்டு இருக்குது. அதனால அவர் கண்டிப்பா வாஷிங் மிஷினுக்குள்ள போய் தான் ஆகணும், அதை தவிர அவருக்கு வேற வழியே கிடையாது. அதனால இதுல எதுவும் நெருக்கடியா? அப்போ ஜென்ராம் அவங்க சொல்றது ஒரு நெருக்கடியை கொடுத்து கூட்டணி கொண்டு வருதா? யாருக்கு யார் நெருக்கடி என்று சொன்னால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே முன்னணி தலைவர்கள் பாஜகவோடு சேர வேண்டும் என்ற நெருக்கடி எடப்பாடிக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். முன்பு கொடுத்தாங்க, அத இல்லன்ட்டாங்க. இல்ல சமீபத்துல ஒரு சில வாரங்கள்ல தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவங்க ஆசைப்பட்டாங்க. ஆனா இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க? ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? ஆனால் இன்றைக்கு இப்ப என்ன சமீபத்திய ஆமா இப்போ அந்த 3 வாரத்துக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் அதிக எண்ணிக்கையில நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் உடைய நடத்தைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஏதோ வேறு விதமாக செல்லுகிறது. செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் புறக்கணிக்கப்படுறாங்கன்றதுக்காக தான் ஒரு தர்ம யுத்தம் 3.0 அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க. ஆமா, அதுக்கும் பாஜக கூட்டணிக்கு என்ன சம்பந்தம்? செங்கோட்டையன் அவர்கள் கலக குரல் எழுப்பினது பாஜக கூட்டணி. அவர் அப்படி சொல்லிவிட்டு
பாஜகவோடு சேர்ந்தால் நாம் வெற்றி பெற முடியும் என்ற கருத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். சொல்லி இருக்கிறார், வெளிப்படையா சொல்லலாம். வெளிப்படையாவே சொல்லியிருக்கிறார். பல நிகழ்ச்சிகள் சொல்லியிருக்கிறார். அது உங்களுக்கு ஊடகவியலாளருக்கு புரியாமல் இருக்காது. இன்னொரு நெருக்கடியும் இருக்கிறது. அந்த பார்வையும் நாம் பார்க்க வேண்டும். ஓகே, நம்ம பேசலாம். இந்த ஒரே ஒரு 2 கோணத்தை சொல்லிட்டேன். ஒன்று சந்தேகம், ஒன்று மனமாற்றம். இன்னொரு நெருக்கடி என்னவாக இருக்கும் என்று சொன்னால், அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுவும் எடப்பாடி போன்றவர்கள் சொல்லக்கூடிய நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை பார்த்தால், விஜய் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அது முடியாமல் போக நான் பாஜகவுடன் செல்லவும் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். ஓகே, புகழேந்தி, உங்கள் பார்வையில் எப்படி பொங்கலூர் மணிகண்டன் வாங்க, நான் உங்கள்கிட்ட தான் கடைசியா இதுக்கு சம்ம பண்ணணும். நீங்க தாமதமாகவும் வந்திருக்கிறீங்க. புகழேந்தி, நம்ம எல்லாம் பேசுவது யூக கணக்கு தான். அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க வெளிப்படையாக சொன்னாதான் உண்டு. ஜென்ராம் அவர்கள் சொல்றது, இந்த போக்குகளை பார்க்கிறப்ப பாஜக தன் பிடியை இறுக்கி இருக்கிறது. அதாவது இனி பாஜக டேர்ம்ஸ்ல தான் எல்லாமே நடக்கும்ன்றது தான் அவங்களோட பார்வை. ஆனா நித்யானந்தன் கடந்த கால போக்குகளை வச்சு அவர் சந்தேகப்படுறார். ஒண்ணு மனமாற்றம், இல்ல தந்திரமா இருக்கலாம், இல்ல விஜய்க்கு ஒரு போக்கு காமிச்சு இப்படி எல்லாம் போயிருவேன்னு சொல்லி ஒரு நெருக்கடி கொடுக்கலான்னு. உங்கள் கோணம் என்ன இதுல புகழேந்தி? குட் ஈவினிங் டு புதிய தலைமுறை நேர்பட பேசு. விஜயன் சாருக்கு வணக்கம். வணக்கம். நித்யானந்தன் சாருக்கு நெஞ்சார நான் வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பல டிபேட்ல கலந்துக்கிட்டா கூட இங்கதான் ஒரு சரியான குரலை நான் கேட்க முடிந்தது. என்னன்னா, தொடர் தோல்விகள் அவரை மாற்றி இருக்கலாம், மனமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம், உணர்ந்திருக்கலாம், கடந்த கால அனுபவங்கள் அவரை மாற்றி இருக்கலாம்னு ஒரு நியாயமா ஒரு அனுபவபூர்வமா கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டார். ஒன்றும் தப்பே கிடையாது. அதே நேரத்தில் சீனியர் லீடர்ஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ணாங்கன்றார். அது இல்ல சார், அதுல மிஸ்டர் பொன்னையன் பேசுறத கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதே மாதிரி ஜெயக்குமார், அவருடைய தோல்விக்கே காரணம் பிஜேபி தான். என்னுடைய தோல்வியே இல்லை என்னுடைய வாழ்க்கையில, பிஜேபியோட சேர்ந்ததால் தான் தோத்து போனோம்னு சொன்னார் கடந்த காலத்துல. அதே மாதிரி சிவி சண்முகமும் சொன்னார். இப்ப நான் முக்கியமான விஷயத்துக்கு வரேன். விஜய்க்காக இப்படி ஒரு மிரட்டார்ன்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். 1000 பழனிசாமிகளை சந்திக்கின்ற சக்தி படைத்த, வல்லமை படைத்த ஒரு தலைவராக நான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்த்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நேற்று பாருங்க, ஒரே காமெடியா இருக்கும். இங்க கிளம்புறாரு, சட்டமன்றத்தில் பூனை வெளியிலே வந்து விட்டது, சகோதரி பாருங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு நிதித்துறையினுடைய அமைச்சர் சொல்றார். வானதி சீனிவாசன் சிரிப்பை பார்த்து விட்டு அடுத்த நாளே பூனை டெல்லிக்கு போகின்ற நிலைமை ஏற்பட்டு போய்விட்டது. நான் என்ன கேட்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி 14 மாநிலங்களில் ஆளுகிறது. பாரதிய ஜனதா கட்சி மத்தியில இருக்கிறது. அமித்ஷா என்பவர் பெரிய லீடர். அவர் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்யக்கூடிய தகுதி பெற்றவர். அதை அவர் நிரூபித்திருக்கிறார், பல கட்டங்களில் நிரூபித்திருக்கிறார்கள். ஆனா என்னுடைய கேள்வி எல்லாம் விஜயன் சார், இவர் இங்கிருந்து புறப்படுறார், ஒரு டிரான்ஸ்பரன்சியா புரட்சி தலைவி அம்மா எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது டெல்லி சென்றார். விஜயன் சாருக்கு தெரியும், பலமுறை நம்ம பேசியிருக்கோம். 2 நாளைக்கு முன்னாடியே தலைமை கழகம் அறிவிச்சிரும். இத்தனை மணிக்கு இறங்குறாங்க, இத்தனை மணிக்கு போறாங்க, இத்தனை மணிக்கு அடல் பிஹாரி வாஜ்பாயை பாக்குறாங்க, இத்தனை மணிக்கு அத்வானிஜியை பாக்குறாங்க, இவ்வளவு பாக்குறாங்க, வராங்க, தேசிய அளவில் பத்திரிகையை சந்திக்கிறாங்கன்னு எந்தவித எங்கேயுமே ஒளிவு மறைவு இல்லாமல் ஒரு அமித்ஷா போனா இப்படி எல்லாம் லிஸ்ட் வருதோ அது மாதிரி வந்திருக்கும். அப்போ தீண்டத்தகாத கட்சியா பாரதிய ஜனதா கட்சி, ஏற்றுக்கொள்ள முடியாத கட்சியா பாரதிய ஜனதா கட்சி. 5 வருட காலம் திராவிட முன்னேற்ற கழகம் உடன் இருந்தது. 10 மாதங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உடன் இருந்தது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு இதற்கு பின்னாலே அம்மா ஒட்டும் உறவு வேண்டாம், என்னுடைய வாழ்நாளிலே பெரிய தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் பிஜேபியோட கூட்டணி சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டணி வந்தது, எல்லாமே தோத்துட்டோம். அனுபவங்கள் பேசுகிறது. ஆனால் பழனிசாமி இங்கிருந்து புறப்படும் போது நமது புதிய தலைவர் நிருபர் கேட்கிறார், மற்றவர்களும் கேட்கிறார்கள். அப்ப சொல்லாம புதிய தலைவர் நிருபர் எல்லாத்தையும் சொல்லாம நான் பாருங்க உள்துறை அமைச்சரை பார்க்க போறேன். திடீர்னு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது அப்படின்றாங்க. நாங்க எதிர்பார்க்கல, அப்பாயின்மெண்ட் கிடைச்சது, பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்றாங்க. என்ன அப்பாயின்மெண்ட் கிடைச்சது? நான் காதுல பூ வைக்காம ஏர்போர்ட் வச்சிட்டு இருக்கேன். என்ன அப்பாயின்மெண்ட் கிடைச்சது சார்? நீங்க போயிட்டீங்க, இறங்கிட்டீங்க, ஏடிஎம்கே ஆபீஸுக்கு போயிட்டீங்க, 8 மணிக்குன்னு சொல்லி பிரேக்கிங் போக ஆரம்பிச்சிட்டு ஈவினிங்ல இருந்து எனக்கே நியூஸ் வந்துருச்சு 8 மணிக்கு சந்திக்கிறாரு. இப்போ புகழேந்தி, இப்போ உங்கள் பார்வையில என்ன நடந்திருக்குன்னு நீங்க யூகிக்கிறீங்க? அப்போ உங்களோட கணக்கு என்ன நடந்திருக்கும் அப்ப சந்திப்புல?
ஜெனரல் சார் சொன்னார். அது மாதிரி நிர்பந்தம், என்ன நிர்பந்தம் என்பது உள்ளே என்ன நடந்திருக்கிறது என்பதை நாம் சொல்ல முடியாது. ஆனால் என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, பாரதிய ஜனதா அதிமுகவினுடைய கூட்டணி நேற்றைய தினம் 100% உறுதியாகிவிட்டது. அததான் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, எங்க கம்பேர் பண்ற அப்படின்னு நித்யானந்தன் சார் என்ன கோச்சு கூடாது, தயவுசெய்து நான் வந்து வேற வழி இல்லை, அதுக்காக சொல்றேன். நமது கோச்சுக்கப்பட்டார். முதல்ல பாராட்டி இருக்கீங்கல்ல, ஒரு பாராட்டு ஒரு விமர்சனம்னு எடுத்துக்குவார். நீங்க பேச. அதனால வந்து நான் என்ன சொல்றேன், நான் மிகவும் சிரமப்பட்டு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பக்கத்திலே போய் அமர்த்தினேன். அவரை தலைவராக கொண்டு சென்று காண்பித்தேன். ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்பதற்காக செய்தேன். ஆனால் அதற்கு பின்னால் தான் தெரிந்தது ஒரு பச்சை துரோகி எடப்பாடி பழனிசாமி. அதை தவிர்த்தரலாம் புகழேந்தி அவர்கள். தனிப்பட்டு வேண்டாம். நான் இல்ல சார், நான் சொல்ல மாட்டேன் சார். அப்படியே அவங்க கோச்சுக்கு வரல நம்ம மணிகண்டன், அதனால வேண்டாம். இல்ல சொன்னது யாரு? அண்ணாமலை சார். கீழ்மட்டத்திலிருந்து எந்த பதவியும் அடையாமல் மேலே வந்து தலைவராக அமர்ந்து கொண்டு அரசியலே தெரியாத ஒரு நபர் பத்திரிகைக்காரர்கள் மாத்திரமே பார்த்து தன்னுடைய வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கின்றார். சொன்னவர் யாரு? பழனிசாமி. இல்ல, இப்ப நீங்க பழைய காலங்களை புரட்டி பக்கங்களை புரட்டி காமிக்கிறீங்க. என் கேள்வின்றது இனி அடுத்து என்னன்றது. அமித்ஷா அவர்கள் என்டிஏ ஆட்சின்றாங்க, கூட்டணி ஆட்சி அப்படின்றாங்கன்னா, அதிமுகன்றது பெரிய கட்சி. அதிமுக தலைமையில தான் தமிழ்நாட்டில் இருக்க முடியும். அதிமுக தான் சீட்டு கொடுக்கிற இடத்துல இருக்கும். கூட்டணி ஆட்சியா இல்லையான்றத முடிவு செய்யறது அதிமுக தான். இதுகால் வரைக்கும் கூட்டணி ஆட்சியெல்லாம் இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. நேற்று அமித்ஷா இந்த கருத்தை சொல்றாங்கன்னா என்ன நடக்குது? அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து அவர் சொல்லிட்டார் சார், அது அவருடைய இயக்கம். அவர் போய் இவ்வளவு பெரிய இயக்கத்தை இப்படி சின்னதை காமிக்க முடியாது, கொண்டு போய் அது எப்படி காமிச்சிட முடியும்? நேஷனல் பார்ட்டி இல்ல, நேத்து சந்திப்புக்கு பிறகுதானே இந்த கருத்து வருது சார். மன்னிப்புக்கு பின்னாடி நீங்க மாறுவீங்கன்னு தெரியும் அவருக்கு. அதனாலதான் சொன்னேன், இஸ் வெரி இன்டெலிஜென்ட். இமிடியேட்டா வெளியில வந்து போடு பதிவென்ட்டாரு. ஜென்ராம் அவர்கள் சொன்ன அந்த இடத்துக்கு தான் நீங்களும் நகர்றீங்க. அதிமுகவை பாஜக லாக் பண்ணிட்டாங்க. சந்திப்புக்கு பிறகு இனி நீங்க இல்லன்னா சொல்ல முடியாதுன்ற இடத்துக்கு நகர்த்துறாங்களா? இனி இந்த பிடியில் இருந்து வெளியேறி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரவே முடியாது. பாரதிய ஜனதா கட்சி பிடியில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஆதங்கத்தை சொல்லிட்டீங்க. என்னுடைய ஆதங்கம் அம்மாவோட பழகின வேணாம். இப்ப 24 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இப்பயாவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமையும், புரட்சி தலைவி அம்மா ஆட்சி அமையும், நாங்கள் பிஜேபியோடு கூட்டணியில் இருந்தாலும் அப்படித்தான் நடக்கும். ஏன் சொல்லல? நீங்க வந்து ரிப்போர்ட்டை பார்த்தா ஏன் பயந்து ஓடுறீங்க? ஓகே, ஒரு முக்கியமான கேள்வி. திரு பொங்கலூர் மணிகண்டன், இப்ப நிறைய காட்சிகள் அரங்கேறி இருக்கிறது. திரு இபிஎஸ் அவர்கள் வெளிப்படையா சொன்னது அப்படின்றது, அதுல ஒரு நிலைப்பாடு மாற்றம் இருக்கு. இது நாள் வரைக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, திமுக தான் எதிரின்றது வந்து அதிமுக உருவானதிலிருந்து அவங்க தான் எதிரி. அதை புதுசா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. ஆனா இதுகால் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, பாஜகவோட கூட்டணியே கிடையாதுங்க. எத்தனை முறை சொல்றதுங்க? நீங்களே கூட டிபேட்ல எல்லாம் கேட்பீங்க, எத்தனை முறை உங்களுக்கு நாங்க விளக்கணும்னு. ஆனா இப்ப அதை கமிட் பண்ண மாட்டீங்க. நீங்க பாஜகன்னா இல்ல அந்த கேள்வியவே தவிர்க்கிறீங்க. ஒன்று, சந்திப்பு நடக்குது, அதெல்லாம் கேட்கிறாங்க. சட்டமன்றத்திலே முதல்வர் சொல்றார் சந்திப்பெல்லாம் நடக்க போகுதுன்னு. இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் சந்திப்பு நடக்குது, ரொம்ப நேரம் பேசுறாங்க. அப்புறம் அமித்ஷா அவர்கள் என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க, அதற்கும் பதில் சொல்லல. அப்ப என்ன நடக்குதுன்ற ஒரு கேள்வி. பார்வையாளர்கள் வந்து பாஜக பிடிக்குள் அதிமுக வந்து விட்டது, 26ல வந்து பாஜக தலைமையில தான் அணி. அண்ணாமலை அவர்களும் அதான் சொல்றாங்க, யார் வேணாலும் என்டிஏவுக்கு வாங்கன்னு, நாங்க வரவுன்னுலாம் சொல்லல. அப்படின்னா இதுதான், இந்த சூழல் தான் இப்ப நடந்திருக்கா 2 நாள்ல? சார், இத்தனை கேள்வி எப்படி சார் நான் எந்த குறுக்கீடும் செய்யல. இது எல்லாத்தையும் கேட்டு நீங்க ஒரு சம்பவம் கொடுங்க சார். ஒண்ணு இல்ல, எதற்கு இந்த பதற்றம் எனக்கு தெரியல. யாருக்கும் இந்த பதற்றம் அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் மத்திய உள்துறை அமைச்சரை சந்திப்பது என்பது சாதாரண நிகழ்வு தான். யார் வேண்டுமானாலும் மத்தியில் இருக்கிற பிரதமரையோ உள்துறை அமைச்சரோ சந்திக்கலாம். இப்போ தமிழ்நாட்டின் எதிராக இருக்கிற திமுக கடந்த காலத்தில் செய்கின்ற தவறுகளை, செய்து கொண்டிருக்கிற தவறுகளை கண்டுகொள்ளாமல் போக்கு, கடைசியா சவுக் சங்கர் வரை. அப்போ இந்த மாதிரியான ஒவ்வொரு 10-15 பிரச்சனைகளை சொன்னார். இவ எல்லாவற்றையும் சென்று அவர் சொல்லி இருக்கிறார். அவர் சென்றது வேறு விஷயம், அதாவது அவர் சந்திப்புக்கான நேரம் கிடைத்த பிறகு சொன்னது வேறு விஷயம். அப்போ அப்படியே பாஜகவோடு கூட்டணி போனா என்ன தீண்டதாக பிரச்சனை இல்லை? என்ன சார் சிக்கல்? இது
கூடா நட்பு கேடாய் முடியும் என்று ஐயா கருணாநிதி சொல்லி இப்ப இந்த நட்பெல்லாம் மாதிரி கூடிடுச்சா மனு கேடாம தொடர்ந்து இருக்குதா? என்ன பிரச்சனை இல்ல? இப்ப அதுல சார் அதுல பொங்கலூர் மணிகண்டன் நீங்க சரியான கேள்வி. அவங்க பிரிஞ்ச போதும் வெளிப்படையாக பிரிந்தார்கள், கூடிய போதும் வெளிப்படையாக கூடுனாங்க. நீங்க ஆனா எதுவுமே கமிட் பண்ணாம இருக்கிறீங்கல்ல, அதுதானே யூகத்துக்கு வழிவகுக்குது. நீங்க இங்க பாருங்க, பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவா என்ன சொன்னாங்க, இதற்காகத்தான் சென்றேன், இதை பேசினேன் சொல்லும் போது அப்ப சந்திச்சிருந்த அமித்ஷா தப்பா நினைக்க மாட்டாரா? பொய்சன் நினைக்க மாட்டாரா? அதாவதுங்க, எந்த ஒரு தலைவர் சந்திப்பில் அரசியலும் இருக்கும். வெறுமனே சொன்ன அரசியல் நிச்சயமா இருக்கலாம்ங்க. ஆனால் அந்த சந்திப்பின் நோக்கத்தை அவர் சொல்லுகிற போது இல்ல நீங்க இதுதான் சந்திச்சீங்க, இல்ல இதுதான் சந்திச்சீங்க சொன்ன மறுதளித்து நீங்க சொன்னா மற்றவங்க சொன்னா எப்படி சரியா? நீங்க சொல்வது சரியான கேள்வி பொங்கலூர் மணி. ஏன்னா சம்பந்தப்பட்ட நபர் மறுத்திருக்கிறார்ன்ற இடம்ன்றது. ஆனா இந்த நிலைப்பாட்டில் நீங்க மாறிட்டீங்கல்ல, அந்த இடம் தானே கேள்வி வருது. சமீப காலமாகவே திரு இபிஎஸ் அவர்கள் பேச்சை நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா, பாஜக அல்லாத கூட்டணி அதை தொடர்ந்து சொல்லிட்டே வந்தாங்க. அப்படி பாஜகவோட கூட்டணியானா மறுநாளே திரு ஜெயக்குமார் அவர்கள் அதுக்கு வந்து விளக்கம் கொடுப்பாங்க, யார் சொன்னாங்கன்னு. இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு திரு ஜெயக்குமார் அவர்கள் இந்த கேள்விகளை அவர் கமிட் பண்ணவே இல்லை, அவர் வெளிப்படையா பிரஸ் சந்திக்கவே இல்லை. இப்ப இன்றைக்கு கூட கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, பாஜக நீங்க தான் எடுத்துட்டீங்கல்ல ஸ்டாண்டு, 26ல கிடையாது, 29ல கிடையாது, எப்போதுமே கிடையாதுன்றது தானே கொள்கை நிலைப்பாடு. இப்ப விசிக வச்சிருக்கல, பாமக பாஜகவோடு எப்போதும் கூட்டணி இல்லைன்னு அப்படித்தானே சொன்னீங்க. இப்ப ஏன் கமிட் பண்ண மாட்டீங்க அதை? சார் இதாவது தேர்தல் அனைத்து விதியாது இல்ல அரசியல் சட்டம் இந்த மாதிரி சொல்லுதா சார்? ஒண்ணு இல்ல, பிஜேபியோடு 99ல கூட்டு வைத்து திமுக 5 ஆண்டு பதவி அணைத்து விட்டு ஒரே மாதிரி ஜம்ப் பண்ணி காங்கிரஸோட சேர்றாங்க. என்ன காரணம் சொன்னாங்க சார்? சார் அரசியல்ல ஐயா கருணாநிதி சொன்ன தெளிவான பதில், நான் ஜெயலலிதாவுக்கு நேரெதிரான முடிவெடுப்பேன்னு சொன்னாங்க. அப்போ எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறாரோ அதற்கு தகுந்தவாறு ஆயுதத்தை எடுப்பது அரசியல் சரியான விஷயங்க. அதை அதிமுக எடுக்குங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா கூட்டணி எதிரிகளை வீழ்த்தணும், எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், ஸ்ட்ராட்டஜி வகுக்கணும். ஆனா இந்த போக்கு இருக்குல்ல, இதுல எல்லாரும் சொல்றது வந்து இப்ப அமித்ஷா அவர்கள் என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொன்னதும், பாஜக பிடிக்குள் அதிமுக வந்து விட்டது அப்படின்றதெல்லாம் பேசப்படுறதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி உண்மையா? இப்ப ஜென்ராம் அவர்கள் சொல்றாங்க வந்து பாஜக வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்தது, அதற்கு பிறகு இந்த காட்சிகள் அரங்கேறுது அப்படின்றத எப்படி எடுத்து? நெருக்கடியில 2024 நெருக்கடியை கொடுத்திருந்தா போயிருப்பாங்க இல்லைங்களா? இப்ப மட்டும் ஏன் தர்றாங்க? இது யாருக்கான தேவை? அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சி தேவை வருது. இப்போ அன்றைக்கு பாஜகவுக்கு தேவை. அந்த சூழலில் போகாத அதிமுகவுக்கு இன்னைக்கே போறாங்க. இப்போ திரு அமித்ஷா அவர்கள் அந்த குறிப்பிட்ட கூட்டணி ஆட்சிக்கு அந்த வார்த்தை கூட ஏற்கனவே ஒரு கோவையில் வந்து இதே பேசினார். அதாவது பாஜக தொடர்ந்து இப்படி பேசக்கூடிய வார்த்தை, ஒவ்வொரு கட்சியும் இப்படித்தான் பேசுங்க. பாமக நாங்க தான் ஆட்சி செய்யலாங்க, ஒவ்வொரு கட்சியும் நாங்க தான் ஆட்சின்னு சொல்றாங்க. அது சொல்லக்கூடிய இயல்பு, அதுல வந்து யாரையுமே குறை சொல்லி பார்க்க முடியாது. ஆனால் நிலவரம் அதுல ஒரு முக்கியமான இடம் திரு பொங்கலூர் மணிகண்டன், நீங்க அரசியலை உன்னிப்பா கவனிக்கிறவங்க, இப்ப நாங்க முதல்வரா வர்றது அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் அவங்க தொண்டர்களுக்கு பேசுவது, நம்ம ஆட்சி அமையணும்ன்றது வேறு பொருள். என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்றது அதற்கு வேறு பொருள். அப்ப என்டிஏன்றது பாஜகன்றது இல்ல, என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்றது அதனோட பொருள் வேற. அப்ப அடுத்து 26ன்றப்ப பாஜக என்ன நினைக்குதுன்னா, ஒரு கூட்டணி எல்லாம் இருக்கும், அது கூட்டணி ஆட்சியா தான் இருக்கும், அது என்டிஏ தலைமையில் தான் இருக்கும். நாடாளுமன்றத்தில் திரு அமித்ஷா அவர்கள் இன்னும் 20 ஆண்டுகளுக்கு பாஜக ஆட்சின்னு சொன்னாங்க. அப்ப தமிழ்நாட்டையும் சேர்த்து ஒரு வாட்டி பேசினாங்க. இப்ப அதை ஒட்டி அவர் எழுதிக்கலாங்க. இது வந்து அதிமுகவுக்கு எந்த வகையிலும் பொருத்தமாக இருக்கணும் அவசியமே இல்லை. அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அமைக்கும். திரும்ப திரும்ப சொல்றோம், அதையே நீங்க மாத்தி அதை ஒத்துமையாங்க. இப்ப அதிமுக சொன்னது சேர்த்து பாருங்களேன், பாஜக அப்படி சொல்லுது, அதிமுக சொல்லுங்க, அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அமையும். பாயிண்ட் கரெக்ட். இந்த இடம் தான் திரு புகழேந்தி அவர்கள் என்ன குறிப்பிட்டாங்கன்னா, இந்த கேள்வி இபிஎஸ் அவர்களுக்கு முன்பு கேட்கப்பட்ட போது அவர் வேறொன்றாக எதிர்வினை ஆற்றினார். இந்த முறைன்னா அவங்க கட்சிங்க அவங்க சொல்லுவாங்கன்னு தான் சொல்றாரே தவிர, இங்கு வந்து அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, இபிஎஸ் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர்னு ஏன் சொல்ல சார்? இப்ப இந்த கூட்டணியே அமையாம ஏன் பேசணும் சார்? இப்போ ஓராண்டு காலம் இருக்குது, நாளைக்கு தேர்தல் வருங்களா? ஒரு மாசம் வருதா? ஓராண்டு காலம் இருக்கிற நிலையில இன்று அது குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்ப நீங்க தேர்தல் காலம், அதுதான் தேர்தல் காலம் நாளைக்கு சொன்னா பேசுவோம். புகழேந்தி, பொங்கலூர் மணிகண்டன் சொல்றது அதுதானே, தேர்தல் நெருங்குறப்ப சொல்ல போறாங்க, நாங்க தான் தலைமை, நாங்க தான் இபிஎஸ், அவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர், விருப்பப்பட்டா வாங்க அன்னைக்கு பேசுவாங்க. யூ ஆர் கரெக்ட் விஜயன் சார். பழனிசாமி ஒருத்தர் தான் இப்படி பேசினார்னா, என்னுடைய நண்பர் மணிகண்டன் இருந்து எல்லாருமே இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதே வசனத்தை வார்த்தைய
ஆரம்பத்திலிருந்தே அழகா சொல்லி இருந்தா பிரச்சனையே இல்லையே, தேர்தல் வர்றப்ப இதை பேசலாம் அப்படின்னு சொல்லாம பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்ல கிருஷ்ணகிரியில வந்து நீட்டா ரூல் அவுட் பண்றது பொது ஒரு கேள்விங்க. ஒரே கேள்வி ஒரு நிமிஷம். நமக்கு திமுக தான் எதிரி, பக்கா விட்டுருங்க வச்சுக்கோங்க அப்படியே. அப்ப திமுக மாத்திரம் பேசிட்டு மற்ற கட்சிகள் எப்படி வேணாலும் சேருவோம் எப்படி வேணாலும் விலகுவோம்னு ஏன் நீங்க சொல்லவே இல்லை? ஒவ்வொரு தடவையும் இல்ல இல்லன்னு ஏன் சொல்லிட்டு வந்தீங்க? நீங்க சொன்ன மாதிரி நிருபர்கிட்டயே சண்டைக்கு போனீங்க. சார் அப்பாவி சார், கும்மிடிப்பூண்டி எக்ஸ்எம்எல்ஏ கார்ல போயிட்டே இருக்காரு, நிறுத்திட்டு இதுல கையெழுத்து போடுனா அவர் பாட்டு திருச்சிட்டு போட்டார். அப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையெழுத்து இயக்கத்துக்காக வாங்கப்பட்டது. உடனே கட்சியிலிருந்து நீக்கம். அப்போ தலவாய் சுந்தரம் போய் RSS மீட்டிங்ல போய் நின்னாருன்னா அவர் நீக்கம். எவ்வளவு வேகமா இருந்தீங்க? அப்ப எல்லாம் இந்த வேகத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க காட்டிட்டு இப்ப என்ன சொல்றீங்க? தேர்தல் நேரத்தில் எது வேண்டாமல் நடக்கும். சார் அதுதான் உண்மை சார். ஒரு நிமிஷம் சார். ஆனா அதுதான் உண்மைங்க. தேர்தல் நேரத்தில் எந்த கட்சி எப்படி அணி அமைக்கும் என்று இப்ப நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நான் ஒரு பாயிண்ட் நான் வரேன். நீங்க வந்து 24ல பாஜகவை விட்டு வெளியேறுகிற போது சிறுபான்மை வாக்கு வங்கியை பத்தி CV சண்முகத்திலிருந்து செல்லூர் ராஜிலிருந்து எல்லாருமே பேசினாங்க. அதற்கு பிறகு வந்து சிறுபான்மை மக்களிடத்துல நீங்க பேசுனீங்க, நம்பிக்கை கொடுத்தீங்க. உங்களை திமுக ஏமாத்துது, நாங்க நிரந்தர நண்பனாக இருப்போம், இனி கூட்டணி அமைக்க மாட்டோம்னு. இப்ப நீங்க இப்படி ஒரு டைலமால இருந்தா அந்த மக்களுக்கு சந்தேகம் வராதா? ஒண்ணு. நித்யானந்தம் கேட்கிறார், இதுவரைக்கும் பொங்கலூர் மணிகண்டன் கூட தாவேகா குறித்தெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப கொள்கை எதிரியா பாஜக வச்சிருக்கு தாவேகா. இப்ப நீங்க இப்படி இங்க அமைதியா இருந்தீங்கன்னா தாவேகாவுக்கு குழப்பம் வராதா? சார் நீங்க தெளிவாக அதிமுக போச்சாக சொல்லிட்டாருங்க. அதாவது திமுகவை தவிர யாரும் எதிரி இல்லை. நீங்க தாவேகாவோ பிஜேபியோ யார் கம்யூனிஸ்ட் கட்சியோ விசிகாவோ காங்கிரஸ் யார் வேணாலும் சொல்லுங்க, திமுக ஒன்றை தவிர அதிமுகவுக்கு மற்ற யாரும் எதிரியா. 24ல சொன்னது பாஜகவோட எப்போதும் கூட்டணி கிடையாது. நீங்க ஒரு இல்ல நீங்க கடந்த காலத்தில் வைகோ சொன்னது பார்த்துங்க. நாங்க நிறைய அண்ணன் சொன்னாங்க, நீங்க விசிக சொன்னது பாருங்க. அதாவது அரசியல்ல 2016ல இப்ப இருக்கிற கூட்டணி எல்லாமே திமுக மோசமா பேசுனாங்க. அது வந்து காங்கிரஸ் கட்சி மோசமா பேசுறாங்க. இப்ப திமுகவை எதிர்க்க வியூகம் வகுப்பார். நீங்க ஒண்ணு சார், இப்ப இருக்கிற திமுக அணியில் கட்சிகள் நாளையே வெளியே வந்தா நேற்று வரை நடந்த போது அவரை மாத்தி பேசுவாங்க. இதுதான் அரசியல். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். ஓகே சார். அப்ப நான் ஒரே ஒரு பொங்கலூர் மணிகண்டன், உங்க பாயிண்ட் இன்னும் கூட்டணி உறுதியாகல. அதான் தேர்தல் நேரத்துல தான் முடிவு பண்ணி கூட்டணி குறித்து இப்போது அதிமுக பேசவே இல்லை. பேச வேண்டிய அவசியம் இப்போது இல்லை. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். பொங்கலூர் மணிகண்டன் சொன்ன மாதிரி தேர்தல் நேரத்தில் EPS அவர்கள் அப்போதைய கால சூழலுக்கு ஏற்ப முடிவு பண்ணுவார். அவங்க தான் பெருங்கட்சியாக இருப்பாங்க, எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவாங்கன்னு நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? 2023ல சொன்னாரா செப்டம்பர் 25ஆம் தேதி அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியில வந்துட்டோம், பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னார். ஏன் லோக்சபா தேர்தல் இருந்தது அதனால சொன்னார், முன்கூட்டியே சொன்னார்னு வச்சுக்குவோம். அதற்கு பிறகு தேர்தல் முடிந்ததற்கு பிறகு திரும்ப திரும்ப இதை சொல்லியிருக்காரா இல்லையா? அவர் சொல்லியிருக்காரு, ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த தேர்தலும் வரல. அதே இதுதானே இப்ப கண்டினியூ ஆகணும். ஏன் வந்து 6 மாசம் கழிச்சுதான் சொல்லுவோம்னு ஏன் சொல்ல வேண்டியது இருக்கு? ராஜதந்திரமா இருக்கலாம் இல்லையா? ஒருவேளை வந்து ஒருவேளை தாவேகா வந்து அதிக டிமாண்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க, நாங்க இந்த ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி அவங்கள கொண்டு வந்துடலாம் இல்லையா? ராஜதந்திரமா இருக்கலாம் இல்லையா? இல்ல அப்படிலாம் பாரதிய ஜனதா கட்சிட்ட இதற்கு முன்னால அவங்க பேசியிருக்கலாம், செய்திருக்கலாம். இனிமேல் அப்படிலாம் செய்ய முடியும்னு நான் நினைக்கல. பாரதிய ஜனதா கட்சி நீட்டுகின்ற பேப்பர்ல டாட்டட் லைன்ஸ்ல அவங்க கையெழுத்து போடுறதை தவிர வேற ஆப்ஷனே அவங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது போக அந்த கூட்டணி அப்படிதான் உறுதியாகும் என்ற நிலை இருந்ததுன்னா திமுக தான் எதிரி, அதுக்காக யாரோட வேணாலும் சேர்றோம்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படி இடைத்தேர்தல்கள்ல எப்படி அதிமுகவுக்கு வாக்களித்ததுல ஒரு பகுதியினர் திமுகவுக்கு வாக்களித்தார்களோ அதே மாதிரி போவாங்க. இங்க திமுக எதிரியா பாஜக எதிரியாங்கிற கேள்வியை அதிமுக தொண்டர்கள் நாம் வைத்தால் அதுல பெரும் பகுதி பாஜக தான் தமிழ்நாட்டுக்கு எதிரி என்ற முடிவுல திமுக பக்கம் வந்தாலும் வருவாங்களே தவிர அந்த கூட்டணியை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவங்க வந்து ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்க, திமுக கூட்டணி அல்லாமல் வேற எந்த கூட்டணி வந்தாலும் அதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரோல் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதனால அதற்கு இடம் கொடுக்க கூடாதுங்கிறதுல அவங்க உறுதியா இருப்பாங்க. இல்லைங்க, அண்ணா அறிவாலயத்துல 63 சீட் காங்கிரஸ் எப்படி மேல் தளத்திலும் கீழ்த்தளத்திலும் பண்ணீங்களோ அந்த மாதிரி எல்லாம் பாஜகவோட அதிமுக சரணாகாது. இப்ப சொல்றேன் நான்,
நீங்க இது போன்ற அதாவது ஒன்று தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாப்பதில் நாங்க மட்டும்தான் முன்னாடி வைக்கிறோம். எங்களை தாண்டி யாருமே திமுக கருமா இருந்ததுங்க. இன்றைக்கு உள்துறை அமைச்சர் நேரடியாக சென்று மாநில பிரச்சனையை பேசிய பிறகு திமுக இயல்பான பதட்டம் இருந்துச்சுங்க. அந்த பதட்டத்தை வெளிப்பாடு பண்ணீங்க. பாஜக அதிமுக இணைஞ்சுன்னா நீங்க அழகா ஜெயிப்பீங்களா? அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? ஏன் அச்சம்? மகிழ்ச்சி விட்டு போக வேண்டியதானே? அதுவல்ல, தங்களுக்கு ஏற்பட போகிறது மிகப்பெரிய தோல்வியை மறைப்பதற்கு ஒரு அணி அமைந்திடக்கூடாது. அதிமுக ஒரு அணியை அமைக்கூடாது. 5 அணியாக பிரிய வேண்டும். நாம லாபமாக வெல்ல வேண்டும். இல்ல, நீங்க சொல்ற பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் திரு பொங்கலூர் மணிகண்டன். ஆனா இதற்கு முன்பு பாஜக அதிமுக கூட்டணின்னு யாராவது பேசினாங்கன்னா, உங்களுக்கு என்னங்க இந்த 2 பேர் கூட்டணியை சேர்த்து விட்டு எங்களை தோக்கடிக்கணும், அதுக்காக நீங்க இப்படி பேசுறீங்கன்னு ஒரு வாதத்தை வச்சீங்க. இப்ப என்ன சொல்றீங்கன்னா, இந்த 2 கூட்டணியை கண்டு பயம், அதனால அப்படின்னு வாதத்தை உங்களுடைய வாத திறமையால் வளைக்கிறீங்களா? அரசியல் சூழல் என்பது அரசியல் சூழல் ஒவ்வொரு நாளும் மாறுங்க. ஒவ்வொரு நாளும் மாறு. நீங்க கடந்த காலங்கள்ல திமுகவுல எப்படி சூழல் வந்து பாருங்க. ஒவ்வொரு அணி அமைஞ்சு பேசிய வார்த்தைகளை பாருங்க. அந்த வார்த்தைகளை பொருத்தி பாத்தீங்கன்னா நீங்க அதிமுக வேண்டும் என்ற ஏன் பேசுறாங்க அர்த்தம் புரியுங்க. நீங்க ஒண்ணு இல்ல, திட்டமிட்டு செய்யறாங்க. அதிமுகவுக்கு கூட்டணியே அமைந்துவிடக் கூடாது என்பதுல திமுக கண்ணுங்கிறதா இருக்குங்க. அதன் வெளிப்பாடுதான் இப்படி எல்லாம் பேச சொன்னோடைய உண்மையில் அதிமுகவை வீழ்த்த முடியாதுங்கிற நோக்கம் எண்ணம் திமுக வந்துருச்சுங்க. அதன் விளைவா பேசுறாங்க. இது குறித்து அதிமுகவுக்கு எந்த கவலையும் இல்லைங்க. அதிமுக ஓராண்டு காத்திருக்கும். கூட்டணியை அமைச்சிட்டாரு. 2017 இருந்து 10 தேர்தலுக்கு மேல தொடர்ந்து இந்த திமுக கிட்ட இந்த அதிமுக தோல்வியை சந்திச்சு 13 ஆண்டு காலம் அரியணைக்கே வர முடியாது. எம்ஜிஆர் மண்டியடு சார் திமுக. அதை புரிஞ்சுக்க. 13 ஆண்டு காலம் ஆட்சியரை நெருங்க முடியாமல் ஒரு வெற்றி கிடைச்சது. தற்கால அரசியலை பேச முடியாது. அரசியல் விமர்சனம் இருக்கு. அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டனுக்கு தற்கால அரசியலை பேசுவதற்கு முடியாது. அதனால எந்த காலத்துக்கோ போயிட்டு இருக்கீங்க. பொங்கலூர் மணிகண்டன் மிகப்பெரிய வெற்றி. ஒரு வெற்றி 2017 பிறகான அரசியலை பேச இயலாத நிலைமையில தான் இப்படி பேசுறீங்க. கடந்த காலத்துக்கு ரொம்ப போக வேண்டாம், நமக்கு நேரம் குறுகியதா இருக்கு, காத்துருங்க. பொங்கலூர் மணிகண்டன் சொல்ற பாயிண்ட் புகழேந்தி, ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து விட்டால் தங்களுக்கு பாதிப்புன்னு திமுகவுக்கு பதட்டம் வந்துருச்சா? அவர் சொன்ன பாயிண்ட் விஜயன் சார், எம்ஜிஆர் 13 ஆண்டுகள் வெற்றியின் படிக்கட்டுகளிலே ஏறியே பழக்கப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அல்ல எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் அதை கருத்திலே கொள்ள வேண்டும். டெல்லிக்கு போறார் விஜயன், அவர் கீழே உட்கார்ந்து இருக்கார் சேரு. அதுக்கு மேல தலைவர் படங்கள் இருந்திருக்கணும், அம்மா படங்கள் இருந்திருக்கணும். அவர் படத்தை அவரே வச்சுட்டு அவர் கீழே உட்காந்துக்கிறார். அத்திக்கடவு அவனாசி சின்னத்தில் அந்த படத்தை வைக்கலன்னு தானே பிரச்சனையாச்சு. ரைட்டு, மாநில பிரச்சனைன்னு என்னுடைய அன்பு நண்பர் பொங்கலூர் மணிகண்டன் சொன்னார். சார், ஒரு மாநில பிரச்சனை, தொகுதி சீரமைப்பு ஒரு பெரிய பிரச்சனை. 31 39 பிரச்சனை. மும்மொழி கொள்கை திட்டம் இந்த தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை. இந்த 2 பிரச்சனையையும் மேல் சபையில் எம்பிக்களாக இருக்கக்கூடிய தம்பிதுரை சீனியர் லீடர், சி.வி. சண்முகம் சட்டமேதை, சந்திரசேகர் இவர்கள் எப்பொழுதாவது பேசியது உண்டா? பல பிரச்சனைகளில் ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்னா போயிருக்கு. இதை எதிர்த்து குரல் கொடுத்தது உண்டா? அப்புறம் நீங்க மனு மாத்திரம் எடுத்துட்டு போய் அமித்ஷா ஜி கிட்ட கொடுத்தா என்ன அர்த்தம்? நீங்க உங்களுடைய வெளிப்பாடு எதிர்ப்புகளை அப்ளோர்ல சொல்லி இருக்கணுமா இல்லையா? ஆகவே இன்னைக்கு உங்களுக்கு எது காவேரி ஞாபகம் வருது, உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வருது, சொல்லுங்க பாப்போம். மணிகண்டன், நான் ஜாலியா சிரிச்சிட்டு உங்கள்கிட்ட பேசினா கூட இதை பாருங்க, போன தடவை அம்மா போனப்போ இந்த 37 நாடாளுமன்ற எம்பிக்களோட ஒரு போட்டோ பாருங்க, அப்படியே பாத்துக்கோங்க. இப்போ அதிரும் டெல்லி அரசியல் களம். இன்னைக்கு நிலைமை நீங்களே பாருங்க. அந்த நிலைமையை மாற்றுவதற்கு தான் புகழேந்தி ஒரு வெற்றி கூட்டணியை அமைக்கிறாரு. பாஜக அதிமுக கூட்டணி மாறலாம், ஸ்டாண்ட் மாறலாம், எங்களோட நோக்கம் வீழ்த்தணும்ன்றது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் அனுபவத்துல இன்னமும் பெரிய தவறு மூடி மறைப்பதுதான், சொல்லாமல் டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருப்பதுதான். ஒரு வருடம் இல்லை, தேர்தலுக்கு 8 மாதம் தான் இருக்கு, வந்துடும் இப்போ கலெக்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ் முன்னாடியே. ஆகவே நீங்க இப்போ உங்களுடைய கோடிட்டு சொல்லல, வர்றது ரைட்டா ராங், தப்போ ரைட்டோ ஒரு முடிவு எடுத்துட்டோம். பாரதிய ஜனதாவோட கூட்டணி என்ன சொல்லுங்க. தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்வார்களா? தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நித்யானந்தன், இதுல வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு போக்கு இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? வெளிப்படைத்தன்மை என்பது இல்லைன்னு சொல்ல முடியாது.
அது ஒரு யூகம்தான். எந்த நேரத்தில் எதை வெளியிடணுமோ அதை வெளியிடுவாங்க. அதனால் நாம் அதை ஒரு பெரிய குறையாக சொல்ல முடியாது. இது ஏதோ கூட்டணி எடப்பாடியை சந்தித்த பிறகுதான் எக்ஸ்பதிவிலே ஷா போட்டிருக்கிறார் என்று சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. முன்னே பேசினது தான். அதுக்கு அன்றைக்கே ராஜ்யசபாவில் தம்பிதுரை அவர்கள் தமிழகத்தினுடைய அலங்கோலங்கள் எல்லாம் எடுத்து சொல்கின்ற பொழுது, தம்பிதுரைஜி வெயிட் அப் டு 226 we will set right everything in NDA rule அப்படின்னு ராஜ்யசபால பேசியிருக்காரு. எடப்பாடியை சந்திக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே. சரி, அப்போ எடப்பாடி சந்திச்சப்பறம் அவருடைய நிலையை மாத்தல ஷா. அவ முன்பே திடமா இருக்காங்கன்றீங்க. திடமா either with you or without you. சரி, அப்ப நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? In spite of you. சரி, அப்படினா நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? அப்ப பாஜக உறுதியா இருக்கு, என்டிஏ ஆட்சி என்பதில் உறுதியா இருக்கு. ஆமா, அதுல என்டிஏ ஆட்சின்னு சொன்னா பாஜகவோட தலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படிங்கறதால எந்த சட்டமும் இல்ல. என்டிஏ சட்டம் இருக்கு சார். இல்லைங்க, ஏன்னு கேளுங்களேன். கேட்டீங்கன்னா சொல்லுவேன். 21 அப்படி சொன்ன போது முடியாதுன்ட்டாங்க அதிமுக. என்டிஏன்ற தலைமை இல்ல, அதிமுக தலைமைன்னு சொன்னாங்க. இதற்கு முன்பு ஜெயலலிதா அவர்கள் இதை ரைஸ் பண்ணியிருக்காங்க. இல்லைங்க, நீங்க என்ன சட்டம் இல்ல. ஜெயலலிதா அம்மையார் சொன்னது, அவர் அந்த கேள்வியை கேட்டு வெற்றியை நிரூபித்தவர். 13 வருஷம் திமுக தள்ளாடியது என்று சொல்கின்ற பொழுது இருந்த ஆளுமை எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும். இன்றைக்கு அது வெற்றிடமாகத்தான் இருக்கிறது, தோல்வி முகமாகத்தான் இருக்கிறது. அதை நாம மறுக்கவே முடியாது. அதை பயன்படுத்திக்க பாக்குதா பாஜக? தொடர் தோல்விகளை அரசியல்ல பயன்படுத்துறது என்ன இருக்கு? நீங்களும் நல்லா இருங்க, நானும் நல்லா இருக்கேன். பொங்கலூர் மணியன் என்ன சொல்ற? அதிமுக தானே பெருங்கட்சி, அதை நீங்க மறுக்க முடியாது. அதுதாங்க யார் மறுத்தாங்க? இப்போ மறுத்தாங்களா? 21 இருக்கிற நிலைமை இப்ப இருக்கா? 21 அமித்ஷா இங்க வந்தார் பேசுறதுக்கு. இப்ப இவர் அங்க போறாரு. மாறி இருக்கா இல்லையா களம்? சார், கூட்டணி குறித்து பேச போகல, தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனையை பேச போறாங்க. அது நான் ஏத்துக்கிறேன் ஐயா, அதை நான் ஏத்துக்கிறேன். இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஒண்ணு புரிஞ்சுக்கலாமா திரு பொங்கலூர் மணியன்? கூட்டணி குறித்து பேசுவதற்கு அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து முன்பு போல போயஸ் கார்டனுக்கு போன மாதிரி வருவாங்கன்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? சார், பரஸ்பரம் காட்சி நடக்கலையா? எந்த ஒரு கட்சியுமே நட்போடு தான் சார் போறது வருது. இதுல என்ன சார் ஈகோ வருது? கூட்டணி நட்பு தானே, நட்பானவர். நீ அப்படி அதிமுகவோட வரலாறுல ஜெயலலிதா அவர்கள் வந்த பிறகு உங்களுக்கு தெரியும்ல, மத்திய அமைச்சர் புரோட்டோகால மீறி ஜெயலலிதா அவர்கள் போயஸ் கார்டன் வச்சு பேசி இருக்காங்க. அமித்ஷா இங்க தானங்க வந்தாரு, அப்படிதானே நடந்தது. அப்ப நான் உங்க பாயிண்ட் எடுத்துக்கிறேன். கூட்டணின்றப்ப ஒருவேளை அங்க இருந்து இங்க வருவாங்க. பாயிண்ட் டேக்கனா அப்படி எடுத்துக்கலாமா? நீங்க இங்க பாருங்க, இதுல நட்பு கூட்டணி என்று உருவானால் யாரா இருந்தாலும் அது வேறுபாடு இல்ல, ஈகோ இல்ல. நீங்க கிடையாது. ஒரே நோக்கம் திமுக தோக்கடிக்குதா? நான் முடிச்சிடுறேன். எஸ்பி வேலுமணி அவர்கள் ஈஷாவில் இருக்கின்ற பொழுது பல பாஜக தலைவர்கள் உரையாடியதும் சந்தித்ததும் இதையெல்லாம் நமக்கு தெரியும். எஸ்பி வேலுமணி அவருடைய திருமணத்தில் பல பாஜக தலைவர்கள் வந்திருந்ததை பேசியதெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். இவைகளெல்லாம் பின்னணியை நாம மறந்து பேச முடியாது. அந்த பின்னணியிலே தம்பிதுரை கேட்கின்ற பொழுது என்டிஏ ஆட்சி அமையும் என்று ஷா சொல்லுகிறார். அந்த நுணுக்கத்தை நாம் பார்க்க வேண்டும். அந்த நுணுக்கத்துக்கு தான் பதில் சொல்லணும். பொங்கலூர் மணியன் ஒரு பிரேக்குக்கு அப்புறம் சொல்லணும். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 3 பேரும் ஒரு புள்ளியில தான் வெவ்வேறு தலைகள் முடிச்சிடுறேன். கடந்த வாரம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் யார் பிடியிலோ சிக்க போகிறீர்கள், ஜாக்கிரதையாக உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அட்வைஸ் கொடுத்தார். அதாவது அவர்களுக்கு பரிந்துரை செய்தார். அதுக்கு தான் அவர் சொன்னாரு, ஆடு நானேதேன்னு ஓனா கவலைப்பட வேண்டியதில்லைன்னு எடப்பாடி சொன்னாரு. அப்புறம் இப்ப என்ன சொல்றாரு? இப்ப பேச போயிருக்காங்கிறாரு. ஏன் இந்த தடுமாற்றம்? இப்படி பேசி பலமான கூட்டணி திமுக தோல்வியுறும் என்று திமுக கூட்டணி கட்சிகள் கருதுமானால் காங்கிரஸ், விசிக, விஜய் கட்சி இவைகளெல்லாம் பிரிந்து தனியான கூட்டணி அமையும். திமுகவிற்கு சம்மட்டி அடி விழும். சுற்று எல்லாரும் ரொம்ப சுருக்கமா, ரத்தின சுருக்கமா பேசலாம்னு நினைக்கிறேன். அடுத்த கட்டம், இனி அடுத்த காட்சிகள் எப்படி அரங்கேறும் நினைக்கிறீங்க? அடுத்த காட்சிகள் பெரிதாக இதுவா இருக்காது. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு சொன்னாலே திமுக கூட்டணி 200% உறுதியாக இறுதிப்படுத்தப்படும். நண்பர் நித்யானந்தம் அவர் கனவுகளை சொல்றாரு, அது நடக்காது. அதுக்கப்புறம் அதிமுகவுக்குள்ள இந்த இது வெளிப்படும் போதும் அதிமுகவுக்குள்ள ஒரு ரிவோல்ட் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு தமிழ் மாநில அதிமுக உருவானால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. உள்ளுக்குள்ள ஒரு வாய்ஸ் வரும். புகழேந்தி, அடுத்த கட்டம் சுருக்கமா. என்னுடைய நண்பர் பழனிசாமி கோச்சிக்கிறார், உள்ளத்தில் இருக்கிறது உதட்டுல வரமாட்டேன், முடியலன்றதுக்கு காரணம்
அவருக்கு ஒரு விதத்துல நியாயமா இருக்காரு. நான் முடிக்கும் போது எப்படி சப்போர்ட் பண்றேன் பாத்தீங்களா? ஏன் தெரியுமா? அவர் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக ரெண்டுமே ஊழல் கட்சிகள், போத் ஆர் த பார்ட்டிஸ் கரப்டட் பார்ட்டி அப்படின்னு எங்க அமித்ஷா சொல்லிட்டு இருக்காரு தேர்தல் பிரச்சாரத்துல. இதையெல்லாம் அவர் மறக்கவே இல்லை. அதனாலதான் பழனிசாமி கொஞ்சம் கோபமா இருந்துகிட்டே இருக்கார். அதிமுக தொண்டர்களும் கோபமா இருக்கும். ஆகவே இந்த நிலைப்பாடு வெற்றி பெறாது. முதல்வர் சொன்னாருன்னு எங்க நித்யானந்த சார் சொன்னாரு. ஆனா முதல்வர் சொன்னது வேற, இங்க நடந்தது வேற. இதை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பொங்கலூர் மணிகண்டன் சுருக்கமா. இல்ல, தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்காக மாண்புமிகு உள்துறை அமைச்சரிடம் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மனு அளித்திருக்கிறார். நேரடியாக அழுத்தம் கொடுத்து பேசியிருக்கிறார். அவர் எந்த முடிவு எடுத்தாலும், கூட்டணியோ மற்ற விஷயமோ எந்த முடிவு எடுத்தாலும் அதிமுக தொண்டர்கள் முழுமையாக ஏற்பார்கள். அவர் ஒற்றை சொல்தான் அதிமுக மொத்தம் சொல்லுமே. எனவே இதில் எந்த வேறுபாடும் கிடையாது. இதுல யார் சிலாகித்து பேசினாலும் கவலை இல்லை. அதிமுக நிலைப்பாட்டை சரியா இருக்குங்க. சிறப்பு. நித்யானந்தன். ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் அவர்களும் என்னுடைய மிகவும் கஷ்டமான நேரத்தில் தமிழக பாஜகவினுடைய மிகவும் இக்கட்டான சூழ்நிலையிலே கூட எங்களோடு கைகோர்த்தவர்கள். அவர்களை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று அண்ணாமலை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அவர்களை எடப்பாடி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், எங்களுக்குள்ள உள்ஒதுக்கீட்டில் நாங்கள் ஒதுக்கிக் கொள்கிறோம் என்பதாகத்தான் கூட்டணி அமைந்தாலும் இருப்பார்கள், அவர்கள் நம்மோடு தான் இருப்பார்கள் என்று அண்ணாமலை அவர்கள் நம்புகிறார்கள். சரி, எடப்பாடி அவர்கள் சற்று இறங்கித்தான் வர வேண்டும். ஏனென்றால் இவ்வளவு கட்சியை பாஜக பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி முழுவதுமாக 200 சீட்டில் நிற்பேன் அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டணி அமையாது. அதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. அதனால எடப்பாடி அவர்கள் அவ்வளவு சீட்டில் பிடிவாதம் பண்ண மாட்டார். ஏற்கனவே பிடிவாதத்துக்கெல்லாம் பக்கவாதம் வந்தாச்சு. இனி அதை சரி பண்ணி ஆகணும். அப்படி சரி பண்ணும்போது இறங்கி வருவார். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுடைய ஒரே எதிரி என்று அவர் சொல்லியிருப்பதனால் அது உண்மையானால் நிச்சயமாக அதை வீழ்த்துவதற்கு எல்லோரும் ஒன்று சேர்வார்கள். அது நடக்கும். நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தருணத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது.